பொதுவாக சுக்கிரன் என்றால் பெண் என்று பொருள், பெண்களையும் குறிக்கும். சுக்கிரன் என்றால் அழகு உணர்ச்சி மற்றும் பணம். சிறிய அளவில் லிக்விட் கேஷ் கிடைக்கிறதுக்கெல்லாம் சுக்கிரன். சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல கட்டிடங்கள், நல்ல படுக்கையறைகள், அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவு, நல்ல உடை, இவைகள் எல்லாமே நமக்கு சுக்கிரன் மூலமாக தான் கிடைக்குது. ஆக இப்போ இந்த இடத்துல 2ஆம் பாகம் முகம். இதில் இயற்கையிலே சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முகம் வசீகரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த முகம் அதில் முன்ன தெரிகிறது வாய். இந்த வாய் வழியாக செல்லக்கூடிய உணவுகளின் மூலமாக நம்முடைய முகமானது சில நேரங்களில் விகாரம் அடைகிறது. இப்போ உடம்பில் மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் இயங்குவதற்கு நம் வாயில் செல்லும் உணவு தான் காரணம். வாய் என்பது எதை குறிக்கிறது என்றால் ராகுவை குறிக்கிறது. அப்போ நம்ம உடம்பில் கல்லீரல், சிறுநீரகம் இவைகளில் போய் ஒரு டீடாக்ஸ், ஒரு அழுக்கு போய் படிக்கிறது என்று சொன்னால் அழுக்கை நீக்க வேண்டிய பொறுப்பு சுவாசத்திற்கு உண்டு. அப்போ நம்முடைய உடம்பில் சுவாசத்தின் தன்மையை வைத்து தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறோம். ஒரு கிரகம் நமக்கு ஒரு தாக்குதலை ஏற்படுத்துது. ஒரு சனி திசை, ஒரு செவ்வாய் திசை, ஒரு ராகு திசை, இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் நம்முடைய சுவாச காற்றின் வழியாக உள்ளே நுழைந்து நம் உடம்பில் ஆரோக்கியத்தையும் சுவாசத்தையும் படபடபடன்னு இருக்கும். நல்ல சாத்வீகமான கிரகங்கள் இருக்கிற பொழுது பாருங்கள், மனசு அமைதியாக, ஓய்வாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ டென்ஷன், கடன், ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், விபத்துக்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய உணவில் நீங்கள் போய் பாருங்கள், உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க வாழ்க்கையை அது ஸ்டடி பண்ணுது. ஒரு உப்பு அதிகமாக சேர்க்கணும், காரம் அதிகமாக சேர்க்கணும், புளிப்பு அதிகமாக சேர்க்கணும்னா சனி, ராகு, செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு அந்த உணவை தரும். அப்போ நம்ம உணவை பொறுத்து நம்முடைய இந்த கிரகங்கள் தான் நமக்கு நம்மளை ஆட்சி செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்திற்கு நம்ம லென்ஸு தான் முடிவு பண்ணுவோம், லங்ஸ், உடம்புல லங்ஸ். இப்போ அதிக மன அழுத்தம், பிபி வர்றவங்களெல்லாம் பாருங்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் மூச்சு பயிற்சி செய்து கொள்ளணும். நாடி சுத்தி பிராணாயாமம் செய்து கொண்டால் ரொம்ப சிறப்பு, டாக்டர் சொல்வார். அப்போ நம்ம உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னா சிரிப்பு, மூச்சு, சுவாசம் இதெல்லாம் ரொம்ப இயற்கையாக சாத்வீகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் லன்ஸ் தான். இப்போ நம்ம இறைப்பையில் நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா முகத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு திட்டுக்கள், கருப்பு கண்ணங்கரமாக வரும், முகம் ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும். அதே போல் செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புல தாடையெல்லாம் இறுகி போயிடும். அப்போ உணவு எடுப்பதின் மூலமாக கிரகங்களையே நாம் மாற்றி அமைக்க முடியும். எந்த திசை இருந்தாலும் அதற்கு எதிர் திசையில் உள்ள கிரகம் அதை சாத்வீகமாக நாம் உணவை எடுத்துக்கொண்டால் கிரகங்களையே நம்முடைய உடலுக்குள் நடைபெறுகின்ற செயல்கள் வழியாக மாற்றி அமைக்கணும். வெளியில் பரிகாரமே தேவையில்லை. இது ஒரு வகையான இன்னர் சயின்ஸ் மெத்தட் ஒன்று. இப்போ ஒரு சில பேருக்கு கடன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் மலச்சிக்கல் இருக்காது, நல்ல ஃப்ரீ மோஷன் அவங்களுக்கு போகும். அப்போ அதே போல் நிறைய பேருக்கு பாருங்கள் ஆசன வாய், டாய்லெட் போகிற இடம் இருக்குது பாருங்கள் வாய், அந்த வாயில் புண்ணோ இரத்த கசிவுகளோ இருந்தால் முகமானது கிடுகிடுகிடுன்னு இருக்கும், முகப்பொழிவு இருக்காது. முகப்பொழிவு இல்லைன்னா பணவரவு வராது. அப்போ சந்திரன் என்பது ஆயிலை குறிக்கக்கூடியவர், சந்திரன் என்பவன் மனம், சந்திரன் என்பவன் வயிற்றை குறிக்கிறவன். அப்போ வயிற்றுக்குள் போகக்கூடிய உணவு என்பது ராகு. ராகு என்பது ஒழுக்கத்திற்கு புறம்பான, அளவு இல்லாமல், திட்டம் இல்லாமல் எல்லா உணவுகளையும் பிற மொழி பேசுகிறவர்கள் சாப்பிடுகின்ற உணவையெல்லாம் நாம் எடுத்தால் அதன் மூலியமாக சந்திரன் கெட்டு விடுகிறார். அப்போ இந்த டீடாக்ஸ் என்பது அதிகமாக ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் அந்த கழிவுகள் போய், மருந்து கழிவுகள் போய் நிற்கும். அதன் மூலியமாகவும் அவங்களால சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நல்ல மலர்ச்சியாக இருக்க முடியாது. சரி, இப்போ இயற்கையில் நமக்கு அந்த காலத்து பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதுளம்பழம், ஆப்பிள் இவைகளெல்லாம் நீங்கள் அழகாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூலாதார சக்கரமானது நல்ல இயக்கத்தை கொடுக்கும்.
அப்போ நமக்கு டிப்ரெஷன் வராது, மலச்சிக்கல் வராது, சுவாச பிரச்சனை வராது, இரைப்பை கோளாறு வராது, இருக்காதுன்னே சொல்லலாம். அந்த காலத்தில் காலையில் நெய்யும் குங்குமப்பூவும் எடுத்துக்கொண்டோம்னா முகம் பொலிவாக இருக்கும். இப்போ நெய் இல்லாத உண்டி பால்னே பெரியவங்க சொல்லியிருக்காங்க. காரம், புளிப்பு, உப்பு அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடியது எது? அதிகமாக காரம், புளிப்பு, உப்பு எடுத்தால் தான் எனக்கு சாப்பாடே வாயில் ருசி வரும் அப்படின்னா, இதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனையை குறைக்கக்கூடியது எது என்றால் நெய். நம்ம நெய்யனா கொழுப்பு நினச்சிட்டு ஓடிடுறோம். நல்ல சுத்தமான பசு நெய், அப்போ உருக்கிய நெய் உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, அது வெப்பத்தை தடுக்கும், வெப்பத்தை கட்டுப்படுத்தும். நெய்க்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு. காலையில் பாருங்கள், சில பேர் தயிர் சாதம் தான் சாப்பிடுவாங்க. அது அறிவியல் பூர்வமான ஒரு மிகச்சிறந்த உண்மை. உடம்புக்குள்ளே போய் தயிரானது அது மோரை கன்வெர்ட் ஆகி நொதியாகி அதே வெண்ணெயாகி அதே நெய்யாகி உடல் சூட்டில் உள்ள உருகிரும். அதே போல் தேங்காய் எண்ணெய், நெய், மாதுளை, ஆப்பிள் இதெல்லாம் நாம் சேர்த்துக்கும் போது உடம்பில் மன அழுத்தத்தை குறைக்கின்றது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இப்போ எங்கே பார்த்தாலும் ரீஃபைண்டால் கண்டிப்பாக அதில் ஒரு சத்தும் நமக்கு கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்கிறாங்க, ஒரு சுத்தமான நெய்யை ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஒரு குறிப்பிட்ட நாளில் குடிக்க சொல்கிறாங்களாம். உடம்பவே ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிடுது. இப்போ 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் குங்குமப்பூவை வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா முகம் பொலிவுடன் இருக்கும். நல்ல முறையில் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவார். இப்போ மன அழுத்தத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா எண்ணம், சொல், செயல் எல்லாமே வளப்படுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ குங்குமப்பூவு, ரோஸ் வாட்ரு விட்டு 3ஆம் பிறை அன்னைக்கு முகத்துக்கு நல்லா தேய்ச்சிட்டு வாங்க, முகம் பொலிவு அடைக்கும். பௌர்ணமிக்கு முகத்தை தேய்ச்சிட்டு வாங்க, நல்ல பொலிவு வரும். இப்போ வாழ்க்கையில் வசதி இருக்கோ இல்லையோ அழகாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். அழகை எப்படி பேண வேண்டும் என்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். கிரகங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு சுவாச பயிற்சியும் செய்யணும். கிரகங்களுக்குரிய உணவுகளை தவிர்த்துட்டா கிரகம் வேலை செய்யாது, உங்ககிட்ட தோற்று போயிடும். நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயிக்கிறோம், வாழ்கிறோம், ஜெயிக்கிறோம்.